நெய்யே இல்லாமல் நம்ம இன்றைக்கி கோதுமை பாலை எடுத்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹல்வா கிளறலாமா. நான் இன்றைக்கி சம்பா கோதுமை ரவை தான் யூஸ் பண்ணுறேன். அது ஒரு 125 கிராம்ஸ் போல் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா 2 வாட்டி கழுவிட்டு நல்லா ஊற வைக்கிறேன். ஒரு 3 to 4 hours நம்ம ஊற வைக்கலாம். அதை ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா அரைச்சிட்டு அந்த பாலை நம்ம நல்லா எடுக்கணும். நல்லா தண்ணி போட்டு நைஸாக அரைச்சிட்டு அதை ஒரு சல்லடையிலையோ இல்லை ஒரு உலோக வடிகட்டிலையோ போட்டு நல்லா கசக்கி 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 நம்ம நல்லா அந்த பாலை எடுக்கலாம். எடுத்து இவ்வளோ தான் அந்த ரெசிடியூ ரிமைனிங் இவ்வளோ தான். இதை ஒரு 3 hours போல் அப்படியே வச்சிட்டோன்னாக்கா அந்த தண்ணியெல்லாம் நல்லா உங்களுக்கு வந்துடும். அந்த தண்ணியை இருத்துட்டு அந்த திக்கான அந்த கோதுமை பாலை மாத்திரம் நம்ம ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இது திக்கான கோதுமை பால். இதை ஒரு நம்ம எந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசலில் வேணாலும் போட்டுடலாம். போட்டுட்டு முன்னாடியெல்லாம் ரொம்ப கைவிடாமல் கலரினா தான் கோதுமை பால் ஹல்வாம்போம். இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இதை குக்கர்லேயே செய்ய போகிறோம். ஸோ 125 கிராம் கோதுமை ரவைக்கு நம்ம ஒரு 225லேருந்து 250 கிராம் சர்க்கரை போட்டாலே போதுமானது. உங்களுக்கு கொஞ்சம் கூட இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை போட்டுக்கோங்க. இதை நம்ம எவ்வளோ சர்க்கரை போட்டிருக்கோமோ அதில் பாதி அளவுக்கு தண்ணி விட்டு இதை பாகாக காய்ச்ச போகிறோம். பாகு பதம் தான் ரொம்ப முக்கியம். இந்த பாகு பதம் ஒரு கம்பி பாகு பதம் அப்படிம்போம். இது நல்ல சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுப்புற ஒரு கம்பி உருவாகி அது உடையாமல் இருக்கணும். இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரிகிற மாதிரி அந்த பதத்துக்கு நம்ம போட்டோம்னாக்கா நம்ம ஹல்வா ரொம்ப சூப்பர் சாஃப்டாக நெய்யே இல்லாமல் அப்படியே வாயில் கரையும். ஸோ அந்த பாகு வந்த உடனே அதை நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான அந்த திக் கோதுமை பாலில் ஊற்றிடுங்க. ஜென்ரஸ் சர்விங் ஆஃப் ஏலக்காய் பொடியும் குங்குமப்பூவும் போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு நல்ல வாசனையை கொடுக்க போகுது. ஏன்னா நம்ம நெய்யே போட போகிறதில்ல, அதனால அது கொஞ்சம் ஜென்ரஸாகவே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை ஒரு குக்கரில் போட்டு மூடி 3 விசில் விட்டு எடுக்கலாம். இப்போ 3 விசில் ஆயிடுச்சு. 3 விசில் ஆகி ப்ரெஷரும் நம்மளுக்கு சப்சைட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுக்கலாம். எடுத்துட்டு சின்ன ஒரு கரண்டி ஒரு கத்தியால் அப்படியே அந்த ஓரத்தில் அப்படியே மெல்லமாக நீங்கள் எடுங்க. எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் கவுத்திங்கனாக்கா நம்மளோட சூப்பர் சாஃப்ட் நெய்யே இல்லாமல் கைவிடாமல் கலர்றதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ப்ரெஷர் குக்கர் நோ கீ வீட் மில்க் ஹல்வா கோதுமை பால் ஹல்வா சூப்பராக தயாராகிடும். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இது வாயில் போட்டாக்கா அப்படியே கரையும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.